பொங்கல் அன்னைக்கு நைட்டே எப்பவுமே கோலம் போட்டுருவோங்க. அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் ஊர்ல லைட்டா ஒரு ட்ரிஸ்லிங்கா இருந்ததுனால, சரி காலையில மழை பெய்யலனா கோலம் போட்டுப்போம். இல்லாட்டி நைட்டு கோலம் போட்டு அழிஞ்சிருச்சுனா என்ன பண்ணன்னு சொல்லிட்டு, காலையில ஒரு விடிய காலைல ஒரு 3 மணிக்கு எந்திச்சு கோலத்த போட்டாச்சுங்க. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எங்க அம்மா பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன? சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல சாப்பிட வேண்டியது தான். அது என்னன்னு தெரியல, பொங்கல் அன்னைக்கு மட்டும் அது ரொம்ப ருசியாவே இருக்குது. அதுக்கப்புறம் அப்பா வந்து என்னைய வெளிய கூட்டு போனாங்க. தெங்காசில போயிட்டு பூஜை சாமான் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த மாரி பூ, பழம்லாம் அப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பூ மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதாவது கோயில் வாசலுக்கு எதுத்தாப்புல இருக்க அந்த ஸ்ட்ரீட்ல போய் ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் வாங்கிட்டு, அப்படியே பழம் வாங்குறதுக்கு எந்த கடைலாம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு, கடைசியில ஒரு தள்ளுவண்டி கடையில ஒரு அங்கிள்ட்ட எல்லா பழத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கிட்டோங்க. பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் காலைல சாப்பிட்லையா, உடனே அப்பா என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் கடைல வந்து வடை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கரும்பு சாறு கடையில எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் குடிக்கணும் போல இருந்துச்சு. அப்போ கரும்பு ஜூஸ் வாங்கி தாங்க சொன்னேன். அப்பா வாங்கி கொடுத்தாங்கங்க.